வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிலுமே நம்முடைய உடல் நரம்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி விளக்கமா பார்க்க போறோம். குறிப்பா இந்த பழங்கள் எடுத்துக்கொண்டாலே நரம்புகளை பலம் பெற வைக்கலாம் அப்படின்னா என்னென்ன பழங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ வயதானவர்களுக்கு மட்டும்தான் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய இளம் தலைமுறையினர்களுக்குமே நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. இதன் மூலம் அனைவருக்குமே, அதாவது இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்குமே நடுக்கம், சோர்வு, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனை எல்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகளை விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோ குறிப்பிடலாம். அத்திப்பழத்தை நம்ம உடல் நரம்புகள் பலம் பெறுவதற்கு 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குதுங்க. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டுங்க. அத்திப்பழத்தை நீங்கள் தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ சாப்பிடலாம். அது ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிருக்கக்கூடிய அத்திப்பழமாக இருந்தாலும் சரி, அல்லது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாக இருந்தாலும் சரி. உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை நீங்கள் ஊற வைத்து எடுத்துக்கொண்டாலுமே சரிதான். ஸோ உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை தேன் போன்றவற்றில் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளும் போது மட்டும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை தேன் போன்றவற்றில் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் இப்போதான் புதுசாக பறிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம், உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். ஆனால் தேன் போன்றவற்றில் இனிப்பு சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது இன்னும் அதிகப்படுத்தப்பட்டுவிடும். அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். மற்றபடி இளைஞர்கள் அனைவருமே நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும், நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கணும்னா அத்திப்பழத்தை எந்த மாதிரி முறைகளில் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் அத்திப்பழம் சாப்பிட்டீங்கன்னா உடல் நரம்புகள் பலம் பெறும். பிரண்டை கீரையை 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை நன்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு உண்டு. பிரண்டை கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடலுக்கு பலம் கொடுக்கிறதோடு மட்டுமல்லாமல் பிரண்டை கீரை நரம்புகளுக்குமே வலு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரண்டை கீரையை வாரத்தில் 2 முறை நம்ம சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்துறதை காட்டிலும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ என்னதான் நமக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம குணப்படுத்திக் கொள்வதை விடவும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு தான் நம்ம விரும்புவோம். அதுக்கு தான் நீங்கள் வாரத்தில் 2 முறை முருங்கை உங்களுடைய உணவுகளை இந்த பிரண்டை கீரையை சமைத்து எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னாலுமே பிரண்டை கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் மாதுளம் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகளை இரும்பு போல 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இப்போ நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாதுளம் பழம் சாப்பிடும்போது அது நம்முடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு மாதுளம் பழம் உடலை பலப்படுத்துகிறது, நரம்புகளையுமே மாதுளம் பழம் நமக்கு வலுப்படுத்துது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நர்வ் சிஸ்டத்தை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும்னா மாதுளம் பழம் எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை எல்லாம் சேர்க்காம எடுத்துக்கோங்க. மாதுளம் பழத்தை நீங்கள் அப்படியே அதனுடைய முத்துக்களை அப்படியே நீங்கள் சாப்பிட்றது நல்லது. ஒருவேளை அப்படி சாப்பிட முடியல, வயதானவர்களுக்கு பல்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கலாம். ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது கூட சர்க்கரை இதர இனிப்புகள்லாம் சேர்க்காம அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா மாதுளம் பழம் முழுமையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து நரம்புகளை பலப்படுத்தும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு இன்னும் நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நெல்லிக்காய் பற்றி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிடும் போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை நெல்லிக்காய் நமக்கு கொடுக்குது அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். இப்போ நெல்லிக்காய் சாப்பிடும் போது ஒட்டுமொத்த நர்வ் சிஸ்டம், அந்த நரம்பு மண்டலமே நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு இம்யூன் பவர் கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்குங்க. இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மேலும் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளுமே நெல்லிக்காய் நமக்கு வராமல் தடுக்கும். ஸோ ஊட்டச்சத்து குறைபாடால் அவதிப்படக்கூடிய நபர்கள்லாம் ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போதுமே உடல் நரம்புகள் நமக்கு நன்றாக பலமாக இருக்கும். வெற்றிலையை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. வெற்றிலையை மென்று சாப்பிடும் போதே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் நம்ம முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். வெற்றிலையில் நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளையுமே இதன் மூலமாக தடுத்துக் கொள்ளலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு இருக்குங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் வெற்றிலை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உடல் நரம்புகளை ஸ்ட்ராங்காக பராமரிச்சிக்கலாம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. செரிமானத்தையும் மேம்படுத்திக்கலாம். உடல் நரம்புகளையுமே நீங்கள் இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். கண் நரம்புகள் பலம்
பலம் பெறுவதற்கு முருங்கைக்கீரையை 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குதுங்க. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை நம்ம குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது அது நரம்புகளுக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளான அந்த எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு வராமல் தடுக்குது. அப்போ குறிப்பாக நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை வந்து அழிச்சிடலாம். ஸோ முருங்கைக்கீரை சாப்பிடும்போது உடல் நரம்புகளும் பலமாக இருக்கும், குறிப்பாக கண் நரம்புகளும் உங்களுக்கு வந்து பலமாக இருக்கும். பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நரம்புகள் வந்து வலுவாக இருக்குங்க. பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலத்தை வந்து பெறலாம். இப்போ பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது நரம்புகள் மற்றும் எலும்புகள், தசைகள் இது மூணுமே நமக்கு வந்து வலு பெற ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு உடல் எடை ரொம்ப பலகீனமாக மெலிந்து காணப்படுது அப்படின்னா அந்த நோய்வாய்ப்பட்டத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய உடல் எடையை வந்து திரும்ப மீட்டுக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கும் நபர்கள் வந்து சூடான பாலில் பேரிச்சம்பழத்தை அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கும் நபர்களுக்கு வந்து நீரிழிவு தொடர்பான பிரச்சனை இருக்குன்னா அதுபோல் பேரிச்சம்பழங்களை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது. மற்றபடி ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் அப்படின்ற அளவுகளையாவது எடுத்துக்கலாம். சுகர் ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் அப்படின்ற அளவுகள் எடுத்துக்கோங்க. சுகர் ப்ராப்ளம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்ற அளவுகளில் அனைவருமே பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு சூடான பாலில் அரைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது உடல் எடையை வந்து நமக்கு கட்டுக்கோப்பாக இன்னும் நமக்கு மீட்டு கொடுக்கும். அந்த நரம்புகள், எலும்புகள், தசைகள் இது மூணுத்தையுமே நமக்கு வந்து வலுப்படுத்தி நம்மளை வந்து பலமாக வைக்கக்கூடியதாக தான் பேரிச்சம்பழம் இருக்கும். பழங்கள் நாம் எடுத்துக்கொள்ளும் போது உடல் நரம்புகளை 60 வயதிலுமே பலம் பெற வைத்துக் கொள்ள முடியும். ஸோ குறிப்பாக வயதானவர்கள்லாம் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை வந்து சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய பழங்கள் வந்து அவங்களுக்கு ரத்த சர்க்கரை நோய் இருந்துச்சு, அதாவது சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய பழங்களில் சர்க்கரை அதிகமாக இல்லாமல் இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா ஒருவேளை அவங்க சுகர் ப்ராப்ளம் இருந்து ஆல்ரெடி வந்து மறுபடியும் சுகர் ப்ராப்ளம் இருக்கும்போது இன்னும் இனிப்பான பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஒருவேளை ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்திடலாம். அப்போ வயதானவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தினமும் பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய பழங்களாக எடுத்துக்கணும். சர்க்கரையினுடைய அளவு மிக குறைந்த கிளைசெமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கொள்ளணும். மற்றபடி குழந்தைகள், இளைஞர்கள் இவங்கெல்லாம் நரம்புகளை இப்போருந்தே பலப்படுத்தணும் அப்படின்னா எல்லா வகையான பழமாக இருந்தாலும் எந்த வகையான பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பழுத்த பழங்களாக எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் முழுவதுமான ஊட்டச்சத்துக்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஓட்ஸ் எல்லாம் காலையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்குன்னா அதில் நிறைய பழங்களையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். பழங்கள் எப்போதுமே நம்முடைய உடல் நரம்புகளை பலப்படுத்தும். பழங்கள் போல தான் வந்து கீரைகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகளை 60 வயதிலுமே நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ள முடியும். ஏன்னா நரம்புகள் பலம் பெறுவதற்கு பச்சை இலை காய்கறிகள், கீரைகள்லாம் நல்ல பலனளிக்கும். குறிப்பாக சொல்லணும்னா பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரையெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது உடல் நரம்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இப்போ தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை இலை காய்கறிகள் வேக வைத்தோ சமைத்தோ நீங்கள் எடுத்துக்கலாம். வேக வைத்து சாப்பிட்றது இன்னும் நல்லது. அது போல் பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள் சூப் அது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அது காய்கறி வடிசாறு வந்து தினமும் காலை மாலை வேலைகள் அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். கீரைகள் சாப்பிட்றீங்கன்னா சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு கீரை மாற்றி எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை இந்த வாரம் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வாரம் முடக்கத்தான் கீரை, அதுக்கடுத்த வாரம் அகத்திக்கீரை, அதுக்கடுத்த வாரம் சிறுகீரை, அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை, இந்த மாதிரி சுழற்சி அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன கீரைகள் கிடைக்குதோ வாரத்தில் ஒரு தடவை அதை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உடல் நரம்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இப்போ வயதானவர்கள் இந்த உணவுகளோட சேர்த்து இன்னும் சில உணவுகளையுமே வந்து எடுத்துக்கொள்ளணும். அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை அடிக்கடி நீங்கள் டீ, காஃபி உணவுகளில் வந்து பயன்படுத்தலாம். பூசணி விதைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். வால்நட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரூட் பருப்புகள் எடுத்துக்கலாம். ஃப்ரக்கோலி வந்து எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, தேங்காய், ப்ளூபெரி பழம், ஆணை கொய்யா அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்ணெய் பழம், அவகேடோ பழம் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகள் இரும்பு போல அந்த 60 வயதிலுமே பலமாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். இளைஞர்களும் இந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது இப்போ இருந்தே நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதால் வயதான காலங்களில் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் உடல் நரம்புகளை உங்களால் இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்ள முடியும். ஸோ உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.